ஹாய், வெல்கம் டு த்ரில்லிங் டைம்ஸ். நம்ம இந்த சேனலில் நிறைய இடங்களில் நடந்த அமானுஷ்யமான சம்பவங்களை தான் பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் வீடியோவில் பிரதீப் மார்ச்சுவரிக்கு எதுக்கு போனா, எப்படி போனா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அதோட தொடர்ச்சியாக பிரதீப் மார்ச்சுவரியிலேருந்து வெளியில் வருவானா மாட்டானா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீ என்ன முயற்சி செஞ்சாலும் உன்னால இங்கிருந்து போக முடியாது. என்னோட வந்துடு. மார்ச்சுவரி கதவை எவ்வளவு ட்ரை பண்ணியும் திறக்க முடியாததால கதவு பக்கத்திலே உக்காஞ்சி அழுவ ஆரம்பிச்சான் பிரதீப். இதுக்கு மேல நம்மளால இங்க இருந்து போகவே முடியாதுன்னு அவனுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அழுதுட்டே, உனக்கு என்ன வேணும், ஏன் என்னை இப்படி அடைச்சி வச்சிருக்க, யார் நீ அப்படின்னு கதறிட்டே கேட்குறான் பிரதீப். நான் யாருன்னு தெரிஞ்சா என் கூட வந்துடுவியான்னு ஒரு குரல் கேட்க, பிரதீப் முதல்ல நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறான். சொல்கிறேன், என் முன்னாடி வந்து நில்லுன்னு ஒரு பொணம் கூப்பிடுது. மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு கீழே பார்த்துட்டே அது கிட்ட போகிறான் பிரதீப். நான் யாருன்னு தெரியணுமா, நிமிர்ந்து பார் அப்படின்னு சொல்ல, அந்த பொணம் அது மேலே கட்டி வச்சிருந்த வெள்ளை துணியோட தலைப்பகுதியை அவுக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த பிரதீப் அதிர்ச்சியாய், நீயா அப்படின்னு முகத்தை பார்க்க முடியாம கண்ணை மூடிட்டு கீழே விழுந்து அழுகுறான். ஏன்னா அவன் கண்ட அந்த முகம் தன் மீது அதீத அன்பு கொண்ட அவனோட காதலி நித்யாவோட முகம். ரத்தம் வடிய அந்த முகத்தை பார்த்த பிரதீப் நெஞ்சில் அடிச்சிட்டு கதறி அழுகுறான். அழுதுட்டே, நித்யா நீயா, நீ எப்படி இங்க வந்த, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கதறிட்டே கேட்குறான் பிரதீப். நித்யா அழுதுட்டே சொல்கிறா, எல்லாம் முடிஞ்சு போச்சுடா, எல்லாமே விதியோட விளையாட்டு. நீ அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல இருந்து பஸ் ஸ்டாப்பில் என்னை இறக்கி விட்டு போனதும் நான் ரோட் கிராஸ் பண்ண நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு. யாருன்னு பார்த்துட்டே கிராஸ் பண்ணேன். அந்த பக்கமாக வந்த லாரியை நான் கவனிக்கலடா. அந்த லாரி என்னை அடிச்சிடுச்சு. அந்த இடத்துல என் உயிர் என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுகுறா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க இறுதி சடங்கு செய்ய. இங்கேருந்து நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நீயும் என் கூட வா பிரதீப். ஒன்றா சேர்ந்து வாழதான் முடியல, அட்லீஸ்ட் ஒன்றா சாகலாம், மேலே போயிட்டு சந்தோஷமாக வாழலாம். நீயும் என் கூட வந்துரு பிரதீப் அப்படின்னு அவன் கையை பிடிச்சிட்டு அழுகுறா. பிரதீப் அழுதுகிட்டே சொல்கிறான், உன் கூட நான் வரலன்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் நித்யா. நீ இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு என்ன வேலை இருக்குது? நிச்சயமாக வரேன். ஆனால் உனக்கே தெரியும், அடுத்த மாதம் என் தங்கச்சிக்கு கல்யாணம்னு. அந்த கடமையை முடிச்சிட்டு நானே உன்னை தேடி வரேன் அப்படின்னு சொல்கிறான். அதை ஏற்றுக்காத நித்யா அவனோட கையை தட்டி விட்டுட்டு, முடியாது, நீ இப்போவே என் கூட வந்துடு அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட பிரதீப், என்னால் இப்போதைக்கு வர முடியாது நித்யா, சொன்னா புரிஞ்சுக்கோ, என்னை இங்கிருந்து வெளியில் போக விடுன்னு கோவமாக கேட்குறான். பதிலுக்கு நித்யாவும் ரத்தம் வடிகிற அவன் முகத்தை ஆக்ரோஷமாக வச்சுட்டு, இப்போவே நீ என் கூட வரணும் சத்தமாக கோவமாக சொல்கிறா. அதை பார்த்து பயந்த பிரதீப் பயத்தில் அவளை விட்டு விலகி பின்னாடி போகிறான். என்னதான் உயிர் காதலியாக இருந்தா கூட இப்போ அவள் ஒரு ஆன்மா தானே அப்படின்னு நினச்சிட்டு அவளை விட்டு பின்னாடியே போகிறான் பிரதீப். அப்போது அவன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. பாக்கெட்டில் இருந்து ஃபோனை எடுத்து பார்க்குறான். அப்போது டைம் கரெக்டாக 12 ஆகுது. பார்த்தா நித்யா கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நிமிர்ந்து நித்யாவை பார்க்குறான். இவன் இங்கே இறந்து போய் பொணமாக இருக்கும்போது யார் இந்த மெசேஜை அனுப்பிச்சிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே மெசேஜை ஓப்பன் பண்ணுறான். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேன்னு ஒரு 10 பேர் சேர்ந்து அவன் முன்னாடி கத்த, நித்யாவும் மற்ற எல்லா பொணங்களும் அதுங்களுக்கு மேலே கட்டி வச்சிருந்த துணியை பிரிக்க, பிரதீப்க்கு ஒன்றுமே புரியாமல் இன்னும் பயத்திலே இருக்கும்போது நித்யா ஓடி வந்து கட்டி அணைச்சி ஹாப்பி பர்த்டேடான்னு சொல்கிறா. இதை எல்லாத்தையும் பார்த்த பிரதீப் ஒன்றும் புரியாமல் அதிர்ச்சியில் உறைஞ்சி நின்றுட்டுருக்கான். அவனை பிடிச்சி நித்யா உலுக்கி, என்னடா உனக்கு இன்னும் ஒன்றும் புரியலையா, டேய் இதெல்லாம் உன் பர்த்டேக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து செஞ்ச சர்ப்ரைஸ், எப்படி இருக்குன்னு சிரிச்சிட்டே கேட்குறா. இவ்வளோ நேரம் நாங்கள் ஆக்ட் பண்ணதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுன்னு சிரிச்சிட்டே பிரதீப் கிட்டே கேட்குறா நித்யா. அதை கேட்டதுக்கப்புறம்
அப்போ நீ என்னை விட்டு போகலல்ல அப்படின்னு பிரதீப் நித்யாவை அணைச்சிட்டு பெருமூச்சு விட்டு சிரிக்கிறான். அப்போ கதவை திறந்து ஒரு பெரிய கேக் எடுத்துட்டு உள்ளே வராரு நித்யாவோட மாமா முருகன். ஹாப்பி பர்த்டே தம்பின்னு அவனுக்கு விஷ் பண்ணுறாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரே குழப்பத்தோட நித்யாவை பார்க்குறான் பிரதீப். இரு பிரதீப், உன் குழப்பத்தை நான் தெளிய வைக்கிறேன் அப்படின்னு நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறான் நித்யா. ஈவினிங் ரெஸ்டாரண்ட்டில் நீ மார்ச்சூரியில் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னதை பற்றி என் மாமாட்ட சொன்னேன். அவர் கடைசி வரைக்கும் மார்ச்சூரியில் ஃபோட்டோ எடுக்க ஒத்துக்கவே இல்லை. அதெல்லாம் ரொம்ப ஆபத்தான இடம்னும் உன்னையும் அங்கே போக வேணான்னு சொன்னார். அவர் அவ்வளோ சொன்னதுக்கப்புறம் உன்னை நான் எப்படி போக விடுவேன்? அதான் என் மாமாட்ட மார்ச்சூரி மாதிரி ஒரு பிளேஸ் செட்டப் பண்ணி தாங்கன்னு கெஞ்சி கேட்டேன். அவரும் ஒத்துட்டார். இப்போ உனக்கு தேவையான ஃபோட்டோவையும் நீ எடுத்துக்கலாம், எனக்கும் பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உன் குழப்பம்லாம் போயிடுச்சுல்ல அப்படின்னு சிரிச்சிட்டே கேட்குறான் நித்யா. அதை கேட்ட பிரதீப், எல்லாம் ஓகே தான், ஆனால் நான் இன்னும் ஃபோட்டோவே எடுக்கலையே அப்படின்னு சொல்கிறான். நீ கேக் கட் பண்ணு, அப்புறம் நாங்கள் போய் ஸ்ட்ரெச்சரில் படுத்துக்கிறோம், நீ உனக்கு தேவையான ஃபோட்டோவை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறா. நித்யா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மாமான்னு எல்லாரும் சேர்ந்து பர்த்டே சாங் பாட பிரதீப் கேக் கட் பண்ணுறான். எல்லாரும் செமையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் நித்யாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வெள்ளை துணி கட்டிட்டு ஸ்ட்ரெச்சரில் போய் படுக்க பிரதீப் அவன் கவர் பேஜுக்கு தேவையான எல்லா ஃபோட்டோஸையும் நிறைய ஆங்கிள்லேருந்து எடுத்துக்கிறான். நித்யா அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மாமாக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லி வழி அனுப்பி வைக்கிறா. பிரதீப்ட சர்ப்ரைஸ் பிடிச்சிருக்கான்னு கேட்க, சாகிற வரைக்கும் நான் இந்த சர்ப்ரைஸை மறக்கவே மாட்டேன்னு சிரிச்சிட்டே சொல்கிறான். சொல்லிட்டு சர்ப்ரைஸ் எல்லாம் ஓகே தான், யார் அங்கே இன்னும் ஸ்ட்ரெச்சரில் படுத்திருக்கான்னு கேட்குறான். அதுக்கு நித்யா, இல்லையே, என் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அப்போவே வெளியில் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறா. அப்போது டோர் சடனாக க்ளோஸ் ஆகுது. ஹே, யார் அங்கே, விளையாடாதீங்கன்னு டோரை தட்டுறா நித்யா. அப்போது ஸ்ட்ரெச்சர் சத்தம் கேட்குது. 2 பேரும் திரும்பி பார்க்க ஸ்ட்ரெச்சரில் இருந்த ஒரு பணம் எழுந்து உக்காஞ்சி, 2 பேரும் பயத்தில் கத்திட்டே டோரை தட்டுறாங்க, வேகமாக தட்டுறாங்க. ஆனால் திறக்க முடியல. உள்ள 2 பேருக்கும் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் சுவாரஸ்யமான த்ரில்லான கதைகளுக்கு த்ரில்லிங் டைம்ஸ் அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.